அன்புக்குரியவர்களே, தினம் ஒரு தூதன் மொழியாக இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளிலே லேவியராகமம் 26:9, நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடு என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் என்று. அப்போது ஆண்டவர் சொல்லக்கூடியதான வார்த்தை பாருங்கள், கண்ணோக்கமாயிருந்து. பெரும்பாலும் யாரும் ஒரு சாதாரணப்பட்ட ஒரு பொருள் மேலே கண்ணோக்கமாக கவனமாக இருக்கவே மாட்டாங்க. அப்போது பெற்ற தாய் தகப்பனாக இருந்தால் தன்னுடைய பிள்ளையின் மேலே எப்பொழுதும் கண்ணோக்கமாக இருப்பாங்க, அந்த சிறு குழந்தையின் மேலே. அப்போது ஏன் அந்த குழந்தை மேலேனா, அது அந்த குழந்தை அவங்களுடைய வாரிசு, அவங்களுடைய இரத்தமாக இருக்கிறது. ஆகவே அவங்க மேலே அந்த குழந்தை மேலே இருக்கக்கூடியதான அன்பு, அந்த குழந்தையின் மேலே பெற்றோர்கள் கண்ணோக்கமாக இருந்து அந்த குழந்தையை வளர்ப்பார்கள். அப்போது ஆண்டவருடைய பார்வையிலும் நானும் நீங்களும் விலையேறப்பட்டவர்கள். ஆகவே தான் ஆண்டவருடைய பார்வை நம்ம மேலே இருப்பதனால தான் இந்த வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்குது, கண்ணோக்கமாக இருந்து. அதோடு மட்டுமல்லாமல் நம்மளை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, பழுகவும் பெருகவும் பண்ணுகிறார். அப்போது கர்த்தருடைய கண்கள் நம்ம மேலே நோக்கமாக இருக்குது. அதற்கு காரணமே உங்களையும் என்னையும் பழுகி பெருகச் செய்ய வேண்டும் என்று தான் ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. ஆகவே ஒன்றை நினைவு வைத்து கொள்ளுங்கள், ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளையே, கர்த்தர் உங்கள் மேலே எப்பொழுதும் அவருடைய கண்கள் நோக்கமாக இருந்து உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டும் என்பதே அவருடைய சித்தமாக இருக்கிறது. ஆகவே ரட்சிக்கப்பட்ட நாம் எந்த விதத்திலையும் தோற்று போவதோ பலவீனப்பட்டு போவதோ அவருடைய சித்தமாகவே இல்லவே இல்லை. ஆகவே இன்றைக்கு இருக்கிற ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் உங்களை ஒருவேளை எதிர்மறையாக நினைக்க தோன்றலாம். ஆனால் அதை நம்பாதீர்கள், அவை தற்காலிகமானவைகள். கர்த்தர் நம் மேலே வைத்திருக்கிற நினைவுகள் பெரிதான நினைவு, பெரிதான திட்டங்கள் நம்ம மேலே வைத்திருக்கிறார். நாம் நிச்சயமாக பழுகி பெருகுவோம், தேசங்களுக்கு நாம் ஆசீர்வாதமாக இருப்போம். பரலோக பிதாவே, உம்முடைய ஆண்டவரே கண்கள் எங்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது காரணமே எங்கள் மேல் நீர் வைத்த அன்பு, எங்கள் மேல் நீர் வைத்த அளவற்ற கிருபை தான்ப்பா. அந்த ஆண்டவரே அந்த பார்வை எங்களை இன்னும் அதிகமாய் பழுகி பெருகச் செய்யவே, அப்படிப்பட்ட பேரன்பினால் கர்த்தர் எங்களை ஆண்டவரே முடிசூட்டி வைத்திருக்கிறீர். எங்கள் வாழ்வு சிறக்கும், எங்கள் வாழ்வு வெற்றியடையும். ஆமாண்டவரே, உங்கள் பார்வை எங்கள் மேலே இருப்பதால் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலேயும் கர்த்தாவே உம்முடைய தெய்வீகமான ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் ஆண்டவரே சொல்லுகிறேன். வாழ்ந்து பிள்ளைகள் சுகமாயிருப்பார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.